மக்கள் ஒரு புதிய சக்தியை எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி முதலமைச்சராக ஏன் சவுக்கு முதலமைச்சராக கூடாதா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் ஜெயலலிதா சொல்வதை போல மக்களுக்காக நான் மக்கள் ஓட்டு போடுகிற நிலைமையில் சவுக்கு இருக்காரான்னு ஆய்வு செய்ய வேண்டியது. 20 வருஷம் ஆச்சு. இப்போ ஹவுஸ்ஃபுல்லுக்கு நான் டிக்கெட்டே கிடைக்கல, கில்லியா இருக்கு. அப்போ அது எல்லாமே ஓட்டா விழுன்றதை நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி சார் அது முடியாதுன்னும் போது இது மட்டும் நீங்க முடியும்னு? சவுக்கு நம்மளை ஆளணும்னு தலைவிதி இருந்தா அது யாராலும் மாற்ற முடியாது. சவுக்கு முதலமைச்சராக வருவது தான் தமிழ்நாட்டின் தலைவிதினா நான் தமிழ்நாட்டை விட்டே தலைமுறை ஆயிடுவேன். அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டானா திராவிட இயக்கத்தை காலி பண்ணணும். சீமால களத்தில் இல்லை, பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஜய் தான். லைக்கா நிறுவனத்துக்கு 20 கோடி ரூபாய் மோசடி செஞ்சிட்டாரு, வழக்கு நடந்துட்டு கோர்ட்டில். அப்போ இவர் எப்படி முதலமைச்சர் வர முடியும்? இவர் எம்ஜிஆர் ஆக முடியுமா? வணக்கம் நேர்களே, இது தமிழக அரசியல் களம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ திருப்பி நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம் சார். இப்போ இங்கே வந்து நேற்றுலேருந்து பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி லிட்டரலாகவே வந்து கேன்வாஸ் பண்ணது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு, இப்போ அவரே தானே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதாவும் விஜய்க்கு வந்து நேரடியாக சவாலும் விட்டு இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு சார். இது எப்படி சார் மக்கள் ஏற்றுப்பாங்க? இது எப்படி? இல்லைம்மா, அப்படி இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மக்கள் ஒரு புதிய சக்தியை எதிர்பார்க்குறாங்க. மக்கள் சரி திமுக அதிமுக மாற்று சக்தி வேணும் எதிர்பார்க்குறான். ஏன் சவுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாதா? எடப்பாடி முதலமைச்சராக ஏன் சவுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாதா? சவுக்கு இருக்கிற லியோ முதலமைச்சர் ஆகக்கூடாதா? விஷால் ரெட்டி முதலமைச்சர் ஆகக்கூடாதா? முதலமைச்சர் நாற்காலி என்பது எனக்கு தெரிஞ்சுமா, நான் ஒரு 45 வருஷமாக அரசியலை பார்க்குறேன். 64 வயசாச்சு. நான் நீங்கள் எம்ஜிஆரை பார்த்து சிவாஜி வந்தார், என்ன ஆனார்னே தெரியல. அடுத்து சிவாஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்தார், அவரை காணோம். விஜயகாந்தை காணோம், சரத்குமாரை காணோம், கார்த்திக் வந்தார் காணோம், கருணாசை காணோம். இப்படி பல பேரை என்ன ஆனாங்கன்னே தெரியல. சரி, இப்போ கடைசியாக விஜய் விஷால் ரெட்டி வரைக்கும் வந்து நிற்கிது. விஷால் நானும் முதல்ல. இப்போ இதை தாண்டி ஒரு போலீஸு உளவுத்துறையில் வேலை பார்த்தவர் யார்? சவுக்கு கிளர்க்கு. ஆமாம். அங்கேருந்து நேரம் எங்கே வர? அவர் போய் ஜெயிலில் போட்டு அடித்து உதைச்சி உண்மை ஏண்டா விற்ற, அரசு ரகசியங்கள் ஏன் விற்ற இப்படி கேட்டதுனால ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு வந்தோம் நேராக ப்ரெஸ் கிளப்புக்கு போனார். ப்ரெஸ் கிளப்பு கும்பல் பூரா அக்யூஸ்டுகளை கூடுற இடம் அது, முழு குற்றவாளிகள் கூடுற இடங்க, உண்மைகளை கொள்ளுற கூட. நானும் 20 வருஷமாக அதுக்கு ஒரு தேர்தல் நடத்துங்கடா, பல கோடி ஊழல் பண்ணிட்டீங்கடான்னு இந்த பயிர் எடுத்து பல உண்ணாவிரத போராட்டம் ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடி நான் நடத்தியிருக்கேன். நான், பிரகாஷ், செத்துப்போன ஹரன் மோகன் நடத்தியிருக்கான். எந்த வழி இல்லை. இப்போ சவுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்றாரு. முதலமைச்சர் நாற்காலிக்கு மக்கள் ஓட்டு போட்டா சவுக்கு இருமா, சவுக்கு ஓட்டு போட்டா இது. நான் சவுக்கு 3வது கல்யாணம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்னா சகோதரி தான், பேரெலாம் வேண்டாம். அந்த அம்மா கூட முதலமைச்சராக வரலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் ஜெயலலிதா சொல்வதை போல மக்களுக்காக நான் எனக்காக மக்கள், இதுதான். அப்போது சவுக்கு முதலமைச்சராக வருவது என்பது உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக தெரியுது. மக்கள் ஓட்டு போட்டா இல்லை சார், நீங்கள் பேசுகிற இந்த ஆர்வத்தை பார்த்தா நீங்களே நாளைக்கு வந்து சவுக்கு அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க போல இருக்கு. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் பிரச்சாரம் பண்ணுவீங்க போல. இல்லை, பத்திரிகையாளர் ஒருத்தர் அரசியலை மாற்றுவதற்கு வரணும்னு நான் என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க, அவருக்கு சார்பாக பிரச்சாரம்லாம் பண்ணுவீங்களா? நான் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா, மக்கள் ஓட்டு போடுகிற நிலைமையில் சவுக்கு இருக்காரான்னு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு, ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அவரே இப்போ நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காரு. எல்லாம் இப்போ இருக்கிற இந்த கட்சியை வச்சு விமர்சனம் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது மக்கள்கிட்டேருந்து அவருக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ன்ற கண்டிப்பாக அந்த ஒரு ஆய்வும் அவரும் பண்ணியிருப்பாரு. இல்லைம்மா, அவர் போட்ட வீடியோ ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறான்.
2 லட்சம் ஓட்டு உழுகாதான் அவருடைய கணக்கு. அப்படி பார்த்தா இவரை விட ஜாஸ்தி நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு மக்கள் வந்து இப்போ கூட கில்லி படம் இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனது, 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் இப்போ ஹவுஸ்ஃபுல்லுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, அப்புறம் கில்லியா இருக்கு. அப்போ அது எல்லாமே ஓட்டா விழுன்றதை நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி சார் அது முடியாதுன்னும் போது இது மட்டும் நீங்க முடியும்னு சொல்றீங்க? இல்லைம்மா, ஒரு ஊடகவியலாளர் ஒரு சமூகத்தை மாற்றணும்னு நீங்களே பாரபட்சமா பேசுற மாதிரி தான் சார் இருக்கு. இல்லைம்மா, அதாவது நான் வந்து மக்களை நம்புகிறவன். மக்கள் எதை விரும்புகிறானோ, மக்கள் எதை எம்ஜிஆரை மக்கள் விரும்பினான், ராமராஜனை விரும்பினான். ராமராஜன் எம்பியாக இருந்தார். ஆமாம் சார். சரத்குமார் விரும்பினான், சுனாசு, இப்படி மக்கள் பல பேரை சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அப்போது அதே போல் சவுக்கு நம்மளை ஆளணும்னு தலைவிதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் ஜானகி அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தது இல்லையா 1 மாதம்? அதுபோல் சவுக்கும் முதலமைச்சராக வருவது தான் தமிழ்நாட்டின் தலைவிதினா நான் இந்த தமிழ்நாட்டை விட்டே தலைமறைவாயிருவேன். தமிழ்நாட்டை விட்டே தலைமறைவாயிருவேன். எங்கேயாவது கர்நாடகா, ஆந்திரா மலை குகையில் போய் வாழ்லான்னு இருக்கேன். நீங்களா? ஆமாம். ஏன்னா அரசியல் என்பது இங்கே மக்கள் இப்போது பாவமாக இருக்குது. மக்களம்மா எல்லாம் 200 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறான், 300 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறான், 500 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறான். ஓபிஎஸ் அதிகபட்சம் 2000 கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காரு. வாங்கட்டுமே சார், வாங்கட்டுமே. அதான் இப்போ சவுக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் சவுக்கு வந்தாருன்னா மக்கள் நினைப்பான் ஒரு 3000 கிடைக்குமா சார். சார் இப்போ இவருக்கு பின்னணி வேலுமணி தான், வேற யாரும் இல்லை சார். அரசியல்ல இப்போ வந்து பைசா இல்லாம கண்டிப்பா உள்ள வரவே முடியாது இல்லை சார், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங். இப்போ இவர் வந்து ஒரு கிளர்க்கா இருந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு, நிறைய பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு. இப்போ அதை வச்சு அவருக்கு ஃபண்ட் இல்லாமல் அவரால் எப்படி சார் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்? ஏன்னா மக்களுக்கு நம்ம வெறும் விஷயத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியாதுல்ல. நம்ம வந்து மக்களுக்கு எதிர்பார்ப்பாங்கல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் எப்படி சார் ஃபண்டெல்லாம்? வேலுமணி பின்னாடி இருக்காருமா, ஏடிஎம்கே பின்னணியில் இருக்குது, வேலுமணி பின்னணியில் இருக்குது. வேலுமணி கொடுப்பாரு, இல்லை பிஜேபி கொடுத்து களத்தில் இருக்கும். ஒன்று இதை கேட்டுட்டு தான் எடப்பாடி அவர்கள் வந்து விசுவாசமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிதியாக. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். நீங்கள் அவருக்கு வேலுமணி அண்ணாமலை 2 பேர் இருக்காங்க. அதனால் ஆமாம், டெல்லியிலேருந்து பெட்டி இறங்கும், கோயம்புத்தூர்லேருந்து பொட்டி இறங்கும். அப்போ அண்ணாமலை அவருக்கு வந்து இப்போ ஒரு டஃப்பாக தானே சார் இருக்கும். அப்போது இப்போ அண்ணாமலைக்கும் இவர் எதிராக இருக்கும். இல்லை, திராவிட இயக்கத்தை காலி பண்ணணும். அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டானா திராவிட இயக்கத்தை காலி பண்ணணும். அப்போ சவுக்க திராவிட இயக்கத்தை காலி பண்ணுறதுக்கா களத்தில் இறக்கலாமோ இல்லையா? அப்போ அவர் வந்து அப்படி சொல்கிறது என்னோட டார்கெட் விஜய் அப்படின்ற மாதிரி ஏன் சார் சொல்லிட்டு இல்லை, விஜய் தானே இப்போ திராவிட இயக்கத்துக்கு மாற்றா வர்றாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு. சீமால களத்தில் இல்லை, பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஜய் தான். நமக்கு 15 வருஷமாகவே சீமா 5% மேலே தாண்ட மாட்டேங்குது. முதல் கீரே வண்டி இழுக்க மாட்டேங்குது, அப்புறம் இங்கே டாப் கீருக்கு போகிறது. அதனால் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக களமிறக்கப்படுகிறவர் விஜய். விஜய்க்கு மாற்றாக பிஜேபி அதிமுக களமிறக்கப்படுகிறவர் சவுக்கு. அதனால் களத்தில் சரியான போட்டி. சவுக்கா விஜயா, யாருக்கு அதிக கூட்டம் கொடுது? ஒருவர் அறிவு தளத்தில், ஒருவர் சினிமா தளத்தில், 2 பேரும் மோதட்டும், 2 பேரும் காணாமல் போகணும். மக்கள் அதிலிருந்து புதிய தலைவன் ஒருத்தன், நேர்மையான தலைவன் வரணும். எனக்கு அதுதான். சினிமாவும் ஆகாது, இந்த போலி சவுக்கும் ஆகாது. 2 பேரை நடக்கிற யுத்தத்தில் ஒரு நல்ல சக்தி வருவான். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின். விஷால் அவர்கள் வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறதாகவும், ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து, ஏன்னா தன்னோட படங்கள் வந்து எதுவுமே பெருசாக ரிலீஸ் ஆகாததுனால ஏற்கனவே ஒரு கமெண்ட் அவர் கொடுத்துருந்தாரு. இப்போ இருக்க என்னை வந்து அரசியலில் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காரு சார். அது என்னது, எப்படி சார் அது? ஆமாம், சினிமா ஓடலே சினிமாக்கார போகிற அரசியலுக்கு வர்றான்னு மிரட்டுவான். சினிமா புலப்படம், சினிமா பார்க்குற தேட்டரில் சினிமா பார்க்குற போனால் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறான். அது எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஒரே ஆள் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எப்படி மக்கள்கிட்ட போனாருன்னா, ரிக்ஷாக்காரன் படம் எடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் காரில் வர்றாரு. அன்னைக்கு ஒரே மழையில் ரிக்ஷா ஓட்டுறவன் பூரா சைக்கிள் ரிக்ஷா அழுத்தணும். உட்கார்ந்துருக்கவனுக்கு மரப்பு இருக்கும், ஓட்டுறவனுக்கு நனைஞ்சிட்டு தொப்புறையாக அழுக்கிறத பார்க்குறாரு. நெஞ்சு வலிக்குது. அவர் நேராக ஸ்டுடியோவுக்கு வர்றாரு. வந்த உடனேயும் ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. எனக்கு அவசரமாக ஒரு 1000 ரெயின் கோட் வேணும்னு கேட்குறாரு. அப்போ ப்ரொடியூசர், ஐயா உங்களுக்கு ஒரு 10 ரெயின் கோட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஐயா, ஒரு தடவை போட்டதை அடுத்த தடவை நீங்கள் போட வேண்டாம், வேறு ஒன்றா அடிக்கும்.
எனக்கு 1000 வேணையா, ஆனால் எம்ஜிஆருக்கு சம்பளமே 5 லட்சம் ரூபா தான். அப்போவே 5 லட்சம். அப்போவே 5 லட்சம் தான். இன்றைக்கி வந்து 110 கோடி இல்லை. சரி. அப்போது அவர் என்னடா இருந்தாலும் கேட்குறாரு, போய் 1000 ரெயின் கொடுத்து தைச்சி கொண்டு கொடுத்தாரு. அடுத்த நாள் அவருடைய காரில் ஏற்றி நீங்கள் சூளமேடு, அண்ணா நகர், அமைச்சிக்காரன்னு ரிக்ஷா, இப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி ரிக்ஷா ஸ்டாண்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் கொண்டு 1000. அன்றைக்கி சின்ன ஊர் தானே, இந்த பக்கம் கிண்டியோட முடிஞ்சிடும், இந்த பக்கம் பாரிஸோட முடிஞ்சிடும், இந்த பக்கம் கேகேஆரோட முடிஞ்சிடும். 1000 பேரும் ரிக்ஷா ஓட்டுறவன் பூரா ரெயின் கோட் போட்டு நனையாமல் ரிக்ஷா ஓட்டியிருக்கான். அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் தான் ரிக்ஷாக்கார படம் நடித்தாராம். இப்படி மனிதாபிமானிகளாக இருந்த காரணத்தினால தான் மக்கள் அந்த மனிதாபிமானி எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டான். ஆனால் விஷால் பல சினிமா கம்பெனியில் கடனை வாங்கி கோர்ட்டில் போய் ஜெயிலில் போட போகிறான். லைக்கா நிறுவனத்துக்கு 20 கோடி ரூபாய் மோசடி செஞ்சிட்டாரு, வழக்கு நடந்துட்டு கோர்ட்டில். அப்போ இவர் எப்படி முதலமைச்சராக வர முடியும்? இவர் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எத்தனை எம்ஜிஆர் வந்து காணாமல் போயிட்டாங்க. எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வேணால் வெளியிருந்து பார்த்துக்கலாமே தவிர எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. காரணம், மக்கள் முட்டாளும் அல்ல, ஜனநாயகம் மூடத்தனமானதும் அல்ல. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.